அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மலர் இருந்துட்டு எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா என்ன சமையல் கட்டலைன்ற ஒரு கூண்டில் என்ன அடைச்சி வச்சுட்டீங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க பாக்கியராஜ். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் இருந்து ஃபோன் வந்த உடனே மிளகுத்தூள் எங்கே இருக்குது, கோதுமை தூள் எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதுனால நம்ம பாக்கியராஜை இருந்துட்டு சிக்னல் கட் ஆகிற மாதிரி ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. 2-3 நாளைக்கு வீட்டில் இருந்து உனக்கு எந்த ஒரு ஃபோன் கால்ஸும் வரக்கூடாது. நீ சந்தோஷமாக ஆட்டம் பாட்டத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் வந்து மலர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதாங்க. உங்கள் தம்பி மதி கூட சந்தோஷமாக இருப்பாரா? அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலையும் கூடவே வந்திருக்காருல்ல கதிர் மாமா, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ்க்கு எங்கெங்க போச்சு புத்தி? அவங்க மதிக்கிட்ட நல்லா நடந்தால் மட்டும்தானே மதியம் எல்லாத்தையும் மறந்துட்டு சுரேஷ்கிட்ட அந்நியமாக வாழ முடியும். இவர் அங்கே தான் பிரச்சனை பண்ணுறாருன்னு பார்த்தா இங்கேயும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவிக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.